திருவடிகள் போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி, திருக்கைலாய பரம்பரை போற்றி. 9வது மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம், ஞானத்தை காட்டுகிற மந்திரம். எல்லா மந்திரங்களும் ஞானத்தை காட்டுறது தான், ஞானத்தை வெளிப்படையாக காட்டுவது. இது உலோம் போகீர் என்றானே, அது அங்கே ஐயா உட்காந்துருக்கும்போது கேட்டோம், அம்மா அவருக்கெல்லாம் உட்காந்துருக்கும்போது. உலோம் அப்படின்னா போன்னு தானே சொல்லணும், இருக்கிறேன் போன்னு தானே சொல்லணும். இது அது என்ன சொன்னார் கடைசியில்? போன்னு தானே சொன்னோம். ஆனால் என்ன சொல்கிறாரு? உலோம் போகீர் என்றானே அப்படின்னு சொன்னார். அப்போது இறைவன் போன்னு ஏன் சொல்கிறாருங்கிற கேள்வியை அங்கே கேட்டோம். நாம் ஆமாம், இருக்கிறியான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லணும்? அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒருத்தரும். இருக்கிறியான்னு கேட்டால் இருக்கிறேன்னு தானே சொல்லணும், போன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதை விரிவாக சொன்னாங்க மடத்தூரில். அழகான ஆராய்ச்சி அது. அவர் இறைவன் நீங்கள் உங்களுக்கு கண்ணு தெரியுது கண்ணு தெரியலைங்கிறது எனக்கு தேவை கிடையாது. 15 நாளைக்கு இத்தனை பதிகம் சேரணும். அதாவது கண்ணு தெரியாத ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன சார் சொல்லுவீங்க? தென்னையில் படுத்துருங்க, கொஞ்சம் மருந்து இருந்து பார்த்துட்டு ஆசுசம் போங்க, அந்த ஊருக்கு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வர்றாரு கூட அனுப்பிவிங்க, அப்படி தானே சொல்லுவோம். இவர் என்ன சொல்கிறார்? கிளம்புங்கிறார். அப்படின்னா சைவத்தில் அதுதான் நமக்கு முக்கியம். காரணங்களுக்கு தேவையே கிடையாது. காரணங்களை தூக்கி வீசிட்டு எதில் இருக்கணும்? அதனால தான் நம்ம எதையே தூக்கிட்டோம், சீனியர் ஜூனியரே தூக்கிட்டோம். ஒன்லி ஒர்க்கு, வேலை நடக்கா இல்லையா, அதான் கேள்வி. உதிர்காசனால் ஒரு வேலை நடக்குன்னா அங்கே உதிர்காசன் தான் சீனியர், அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்ம எதை நோக்கி ஓடுறோம்? பணியை நோக்கி ஓடுறோம். நம்மளுக்கு அவ்வளோ பணிகள் வருகிறது. இந்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. மருட்சி உடைய என்னுடைய உள்ளத்தை என்னுடைய மயக்கம் நீங்கும்படி அருள் என்ற கண்ணால் பார்த்து இம்மையினாலும் அருமையினாலும் வரக்கூடிய பிறவியை ஒழித்து ஒழித்த மெய்ப்பொருளே, என்ன எழுதுனீங்க? ஒழித்த மெய்ப்பொருளே, உம்மை தரும் வினைகள் அப்படின்னு ஒரு திருவருட்பயன். அம்மையும் இம்மையே ஆம், இந்த வகுப்பில் தான் நடத்தினேன். உம்மை தரும் ஓவியனைகள் மூலாவாம், அம்மையும் இம்மையே ஆம், இந்த வகுப்பில் நடத்தினேன். மெய்ப்பொருளானவனே, குற்றமற்ற தூயவனே, சீறுகின்ற ஒளியுடைய பாம்பை அணிந்தவனே, கங்கை தங்கியவனே, சிவந்த சடை உடையவனே, அழகான வார்த்தை வருது பாருங்க. இப்போ சிவந்த சடை உடையவனே, உயிர்கள் தெளிவடைய. அதனால தான் நம்ம குரு வரும்போது வேதத்துக்கு அருள் நூல் விளக்கம் சொல்கிறோம். உயிர்கள் தெளிவடைய காரணமாக இருக்கின்ற வேதம். இந்த அடைமொழி அழகான வடைமொழி. தெருளும் நான் மறைசேர், உயிர்களுக்கு தெளிவை தருகிற வேதம். அதனால தான் நீங்கள் குரு வரும்போது வேதம் வரும். அந்த வேதத்தை இறைவனுக்கு கருவியாக நம்ம பேசணும். அந்த வேதத்தை வச்சு தான் உயிர்களுக்கு எதை கொடுக்குறாரு? தெளிவை கொடுக்குறாரு. உயிர்கள் தெளிவடைவதற்கு காரணமாக இருக்கின்ற நான்மறைகளும் உடைய திருப்பெருந்துறையில் வளமான மலருடைய குருந்த மரத்தடியில் வீற்றிருப்பவனே, அருளாளனே, அடியேன் உன்னை விரும்பி அழைத்தால்
அஞ்சாதே என்று அருள் செய்வாயாக. மீண்டும் பிறத்தல் மறுமை. மும்மை தரும் வினைகள் மூளாவாம் மூதறிவர்க்கு அம்மையும் இம்மையுமே ஆம். திருவருட்பயன். சொல்லுங்க யாராவது. மனப்பாடம் ஆகலை. ஆனால் தலையை மட்டும் எல்லாரும் எத்தனை 2 4 6 7 8 தலை 9 தலை, ஏன்னா அதிர்து இல்லை. அப்போ ஏகப்பட்ட தலை தெரியுது. இதில் ஸ்டெப்பாக தலை வரும்ல. இந்த ஸ்டேஜில் ஒரு தலை, இந்த ஸ்டேஜில் ஒரு தலை. தலை மட்டும் நிறைய தெரியும். மும்மைதறி வினைகள் மூளாவாம் மூதறிவர்க்கு அம்மையும் இம்மையே ஆம். அந்த மந்திரம் தான் இதில் பேசுகிறாரு. இதை வச்சு தான் நீங்கள் அதுக்கு பொருள் சொல்லணும். அந்த திருவருட்பயனுக்கு பொருள் சொல்ல முடியலன்னா இங்கேருந்து சொல்லணும். அம்மைனா மோட்சம்னு அர்த்தம். அம்மைக்கு 2 பொருள், அருளையும் குறிக்கும், மோட்சம் தெரியும். அந்த மந்திரத்தை திரும்ப சொல்கிறேன். மும்மை தரும் வினைகள் மூளாவா மூதறிவர்க்கு, மூதறிவர்னா ஜீவமுக்தர், அம்மையும்னா வீடு பேர், இம்மையுமேனா ஜீவமுக்தனாக எங்கே வாழ்ந்திருப்பான், இங்கே வாழ்ந்திருப்பான். அம்மைங்கிறதுக்கு 2 அர்த்தம். ஒன்று அருள், அம்மை எனக்கு அருளியவாறு, அதில் 2 அர்த்தம் இருக்குது. அருளறியவார்னு ஒரு பொருள், மோட்சத்தை சேர்ந்தவார்னு ஒரு பொருள். நரகம் மறுமை, அதாவது இம்மை மறுமை. அந்த இம்மை இந்த பிறப்பு, ஆமாம், மறுமை நரகம் சொர்க்கம் மீண்டும் பிறத்தல். இம்மைங்கிறதுக்கு இந்த பிறப்பை மட்டும் சொல்லணும். மறுமைங்கிறதுக்கு நரகத்தையும் மறுமையில் தான் சொல்லணும், சொர்க்கத்தையும் மறுமையில் தான் சொல்லணும், மீண்டும் பிறக்கிறதையும் மறுமையில் தான் சொல்லணும். பிறவா நிலை வந்தால் அம்மைன்னு சொல்லணும். இந்த பிறவா நிலையை குரு தர்றதுனால இந்த இடத்துல அந்த செய்தியை சொல்றார். கெடுத்த பொருளனே, பொருளன் என்றால் மெய்ப்பொருள். பொருளன் என்பது மெய்ப்பொருளை குறித்தது. மருளனேன் மனத்தை என்பது கட்டுநிலை, மயக்கர நோக்கி என்பது வீட்டு நிலை. மறுமையோடு இம்மை கெடுத்தங்கிறதுக்கு பொருள் சொல்லியாச்சு. 3 எனது இம்மை, மறுமை, அம்மை. இம்மையை கெடுத்து, மறுமையை கெடுத்து, அம்மையை கொடுத்து, அப்படி புரிஞ்சுக்கணும். கெடுத்தது இம்மையை, மறுமையை, கொடுத்தது அம்மையை. கெடுத்த பொருளனே, மெய்ப்பொருளே. மெய்ப்பொருளன்னு ஏன் சொல்றாருன்னா, அதாவது இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் மெய்ப்பொருளாக இருக்கணும். சைவ சித்தாந்தப்படி வீடு தருவதற்கு எத்தனை பேர் இருக்காங்க? அவனை தவிர்த்து அவன் மட்டும்தான். அதனால தான் மெய்ப்பொருள். நற்கலல் பானு நன்னில் அந்த ஒரு சைவ சித்தாந்தம் இப்போ படித்தோம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, சூரியன் வந்தால் தான் சூரியகாந்த கல்லில் வெப்பம் வரும், சிவன் வந்தால் தான் ஞானம் வரும். வேறு யார் வந்தாலும் வராது. சிவன் யாராக வரணும்? குருவாக வரணும். சூரியன் இல்லாமலே சூரியகாந்த கல்லில் வெப்பம் வருங்கிறத நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா சிவன் இல்லாமல் ஞானம் வருங்கிறத நான் ஏற்றுக்கிடுறேங்கிறார் உமாபதி சிவன். நற்கனல் பானு அப்படின்னு ஒரு வெண்பா இருக்குது. என்ன சொன்னார்? பொருளனே என்பதற்கு இந்த பொருள் எடுக்கணும். வீடு வேற்றை கொடுக்கின்ற பொருள், மெய்ப்பொருள். அவன் தான் மெய்ப்பொருள், சங்கார காரணம். அடுத்து பாருங்க, அடுத்த வார்த்தை தூயவன். சிவன் ஒருவனே தூயவன். மற்றவர்களெல்லாம் குற்றமுடையவர்களாக பிறந்து அல்லது அவதரித்து எதை போக்கிக் கொள்கிறார்கள்? குற்றத்தை போக்கிக் கொள்கிறார்கள். தூயவன் தான் யார் ஆக்க முடியும்? தூயவன் ஆக்க முடியும். இன்ஃபெக்ஷன் இல்லாத ஒருத்தன் தான் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் மருந்து தர முடியும். அவனுக்கே இன்ஃபெக்ஷன்றது எப்படி மருந்து தர முடியும்? சீறுகின்ற ஒளியுடைய பாம்பணிந்தவன். அடுத்தது அந்த அடைமொழி எதுக்குன்னா, அவனுடைய ஆற்றலை நமக்கு காட்டுவதற்கு அந்த அடைமொழி. சீறுகின்ற ஒளியுடைய பாம்புன்னு சொன்னது ஆற்றல் வலுவாக இருப்பதை காட்டுவதற்கு. பாம்புன்னா எல்லாம் ஒன்று தான். பல்லு பிடுங்காத பாம்பும் பாம்பு தான், பல்லு பிடுங்கின பாம்பும் பாம்பு தான். தண்ணீர் அப்படின்னா எல்லா தண்ணியும் ஒன்று தான். ஒரு தொட்டியில் வந்து ஒரு 10க்கு 10 தொட்டியில் தண்ணியை போட்டிருக்கிறதும் டேமில் வந்து திறந்து விடுற தண்ணியும் ஒன்றா?
அதில் அந்த தண்ணி வந்து எதோட வருது? தொட்டில் இருக்கிற தண்ணிக்கு சீருகின்ற தண்ணின்னு சொல்ல வேண்டியது இல்லை. ஆனால் டேமில் திறக்கிற தண்ணிக்கு என்ன சொல்லி சீரி பாயின்னு சொல்லணுமல்ல. அப்போ அதில் என்ன புரிஞ்சிருது? இந்த தண்ணி வேற, தண்ணீரே ஆற்றல் உடையது, அது மேலும் ஆற்றல் உடையதாக இருக்கிறதுங்கிற அடைமொழி தான் இறைவனுடைய ஆற்றலுக்கான அடைமொழி தான் சீருகின்ற ஒளி உடைய என்பதெல்லாம் அந்த ஆற்றலுக்கான அடைமொழி. கங்கை பேராற்றலும் பேரருளும், திரும்பவும் அதுவும் அதே தான், பேராற்றலும் பெருவருளும். சிவந்த சடை ஞானம், தெருளுநான் மறை. அடுத்தது தெருளுநான் மறை, அழகான இடம். உயிர்கள் தெளிவடைவதற்கு காரணமான வேதம். நம்ம சோமவரப்பட்டியில் பேசணும். அந்த நம்ம வேதத்தையும் ஏற்கிறோம், ஆகமத்தையும் ஏற்கிறோம், திருமுறையை ஏற்கிறோம். சோமவரப்பட்டி நிகழ்ச்சியில் பேசணுமல்ல. வேதத்தை சிலர் வந்து தெளிவுக்கு ஏற்க மாட்டாங்க. ஆனால் மாணிக்கவாசகர் ஏற்கிறார். அந்த வரியை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வேதம்னு சொல்லலை, தெருளு நான் மறை சேர். தெருளார் கூட்டம் காட்டாயேல் சிறியாரே. அந்த தெருளாருங்கிறவர் யாரு? ஞானம் வந்தவர். அப்ப தெருளுதலை கொடுக்கிறது எது? வேதம். அந்த தெருளுதலை புரிய வைக்கிறது யாரு? இறைவன் குருவாக வந்து. எவ்வளவு பெரிய கனெக்ஷன் பாருங்க. திருவாசகத்தில் எங்கெல்லாம் மருள் பொருள் தெருள் அருள்னு வருதோ அதையெல்லாம் நீங்கள் சீரியஸாக பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அதில் ஞானம், அந்த மருள் தெருள் பொருள் வந்துட்டுனாலே அந்த பாட்டு ஞான பாட்டு தான். அந்த பாடல் ஞான பாடல் தான். இது நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை. அந்த பாட்டில் போனீங்கன்னா இந்த வார்த்தையெல்லாம் இருக்குது. ஆமாம், அபிராமி அந்தாதியில் நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை. அதனால் வேதம் தெளிவை தருவது என்பது நம்மால் எப்படி புரியப்படணும்னா, வேதத்திலிருந்து ஆகமம் வந்தது. இப்போ நமக்கு வேதம் கிடையாதுல்ல. கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? வேதம் நம்மால் வணங்கப்படுவது, ஆனால் வேத கல்வி நம்மக்கிட்ட இல்லை. வேத கல்விக்கான உரிமையும் நமக்கு உரிமை இல்லைங்கிறது தான் விஷயம், வகுக்கப்பட்ட விஷயம். நம்ம அதை உரிமையை எடுத்துக்கிடுறோம், அதை குரு விரும்பி தர்றது வேற. ஆனால் வகுக்கப்பட்ட விஷயம் என்னது தான், நமக்கு எதில் உரிமை இல்லை, வேதத்தில் உரிமை இல்லை. அப்போ வேதத்திலிருந்து எது வருகிறது? ஆகமம் வருகிறது. ஆகமத்திலிருந்து திருமுறை சித்தாந்தம் வருது. அப்போது இப்படி எழுதிடுங்க, சித்தாந்தம், திருமுறை, ஆகமம், இதற்கெல்லாம் அடிப்படை என்னது? வேதம் தான். அதனால தான் முனிவர் எதை முன்னால் நிறுத்தினார்? முனிவர் வேதத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு கேட்டாங்க. இங்கே பாருங்க, தெருளும் நான் மறை சேர்ன்னு யார் முக்கியத்துவம் கொடுக்குறா? மாணிக்கவாசகர் கொடுக்குறாரு. வேதத்தால் தெளிவு வருகிறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படுறேன். இப்போ நீங்கள் என்கிட்ட என்ன கேட்பீங்க? நான் வேதமே படிக்கலை, அப்போ நான் தெளிவு வரலையான்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. வேதத்தின் மூலமாய் வருகின்ற தெளிவை ஆகமத்தின் மூலம் அடைகிறோம் அப்படின்னு சொன்னோடனே திரும்பவும் கேட்பீங்க, ஆகமம் நான் படிக்கலையும்பீங்க. ஆகமத்தை தான் நாம் திருமுறையாக படிக்கிறோம், ஆகமத்தை தான் சித்தாந்தமாக படிக்கிறோம். இப்போ உண்மை விளக்க பாட்டு சொல்லுங்க. அந்த சம்மதிக்கிறார்ல, என்ன கேட்குறாரு? முதல் பாடல் என்னது? எல்லாத்துக்குமே முடிச்சிங்கன்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதஞ்சேர். உங்களுக்கு மனப்பாடம்னா எல்லாருக்கும் மனப்பாடம் கட்டாயம் அப்படின்னு கேட்குறீங்க, அப்படி தானே? திண்மதஞ்சேர் அந்தி நிற தொந்தி வைத்து ஐங்கு மரனை பந்தமரம் புந்தி வைப்போம் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள். ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றைதான் மாறாவினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதனிடம் அஞ்செடுத்து தானே ஏது தேசிகனை சாற்று அப்படின்னு கேட்குறாருல. கேட்ட பிறகு அடுத்த பாட்டில் ஆகமம் இருக்கும். அந்த வார்த்தை நீ வீட்டில் போய் எடுத்து பாருங்கள். அடுத்த பாட்டில் என்ன வரும்? ஆகமம் இருக்கும். நான் எது வழியாக உனக்கு சொல்ல போகிறேன்? ஆகம வழியாக தானே சொல்ல போகிறேங்கிறாரு. அந்த அதான் எடுத்து கொடுக்குறேன். உண்மை விளக்கத்தில். ஆமாம், கடவுள் வாழ்த்தோட சேர்த்திங்கன்னா 4வது பாட்டுக்குள்ளே ஆகமம் வந்துடும். நான் வேறு மாதிரி கேட்கட்டுமோ? உண்மை விளக்கத்தில் ஆகம்ங்கிற வார்த்தை வருதா வரலையா? அதுதான் இப்போ கேள்வி. வருதில்ல? எதை சொல்லலை? அவர் வேதம்னு சொல்லலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? வேதத்தை நாம் நேரடியாக கற்கலை. ஆகமத்தை, வேதத்தையும் ஆகமத்தையும் மறைமுகமாக எது வழியாக கற்கிறோம்? உண்மை விளக்கம் சித்தாந்த வழியாக. இதுதான் விஷயம். ஏன்னா நீங்கள் என்ன சொல்லிடுவீங்கன்னா, தெருளுமா நினைச்சேன்னா யார் தெளிஞ்சாங்க? நான் வேதமே படிக்கலன்னு கேட்கக்கூடாது. நாம் எது படித்தவர்களுக்கு சமம்? வேதம் படித்தவர்களுக்கு சமம். நாம் வேதம் படித்தவர்களுக்கு சமம். அதாவது பிராமணன் என்பதற்கு என்ன டெபினிஷன்? பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன், அவ்வளோதான்.
பிரம்மத்தை யார் தெரிஞ்சுக்கிட்டாலும் அவன் பிராமணன் தான். பிரம்மத்தை தெரியலன்னா அவன் யார் கிடையாது. பிராமணனாக இருந்தும் பிரம்மத்தை தெரியாமல் இருப்பான். இந்த பிராமணனாக பிறந்துட்டதுனால பிராமணன் அல்லல்ல. நீதிபதி மகனெல்லாம் நீதிபதியா? நீதிபதிக்கு படித்தாதான் நீதிபதி. அதனால் நீங்கள் வந்து வேதம் படிக்கலைன்னு வருத்தப்படக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு உள்ள செய்தி நம்முடைய வழக்கமான செய்தி தான். புரியுதா? என்று வகுப்பை நிறைவு செய்வோம். வகுப்பு நிறைவு. நம்ம வந்து இந்த